கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படியே பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஒரு 3 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ளஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் பார்த்துடலாம். இதெல்லாம் எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வாங்கி வச்சுருந்து உங்களுக்கு லாஸ் கட் பண்ணணும் அப்படின்னா கூட, உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஸ்டாக் ரிலேட்டிவாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் வெஜ்ஜில் தான் அது உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து போயிட்டுருக்கு. நேற்று என்னாச்சுன்னா, உங்களுக்கு மைல்டான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த கேண்டிலை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் ஒரு ரிஜெக்ஷனோடு தான் இருக்குது. ஒரு ஹெல்த்தியான கேண்டில்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டால் ஒரே நாள்லேயே ஒரு 1.5% வந்து கீழே விழுந்ததுனால உங்களுக்கு ஷார்ட் கவரிங் மாதிரி. என்ன கேட்டால் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாலிங் வெஜ்ஜுக்குள்ளே நான் ஒரு சின்ன அதுக்குள்ளேயும் ஒரு ஃபாலிங் வெஜ் இருக்குது. இந்த பேட்டர்னில் தான் இது மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. என்ன கேட்டால் இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட டாப் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை உடைச்சாலும் கூட உங்களுக்கு மேஜராக ஆல்ரெடி இந்த க்ரீன் கலரில் நான் உங்களுக்கு சேனல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை உடைச்சா மட்டும்தான் ஃபர்தர் ரேலி வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்றும் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபாலிங் வேஜில் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை டச் பண்ணாமல் கூட கீழே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலிங் வேஜோட சேனல் ஆல்ரெடி அந்த சேனலில் போய் உங்களுக்கு டச் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 1.5% விழுந்துச்சு 2 நாள் முன்னாடி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேமர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேமர் கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு மூவ் இருந்துச்சு. பட் கீழே விழுந்த பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு அன்னைக்கு மட்டும் ரெக்கவர் ஆனிச்சு. ஸோ இது நேற்று ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது அகைன் மறுபடியும் கீழே விழுறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்குகளை பார்த்துருவோம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிடிஎல். ஸோ இந்த பிடிஎல் வந்து நம்ம இப்போ தான் ஒரு 4 டேஸ் முன்னாடி கொடுத்துருந்தோம். இந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைன் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்த நெக்ஸ்ட் டேயே பிரேக் ஆகி அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த டார்கெட்டையும் அச்சீவ் ஆகிட்டு அகைன் இப்போ பிடிஎல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, நெக்லைனோட எப்போயுமே நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா உடனே வந்து நீங்கள் அந்த சேனல்லாம் ரிமூவ் பண்ணிடக்கூடாது, வெயிட் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம அதை பார்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கும் இந்த மாதிரியான டபுள் பாட்டம் இதுலெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த கன்சல்டேஷன் அந்த மாதிரியான ஒரு சேனல்லாம் யூஸ் ஆகும். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்து அகைன் நேற்றும் 4% அப்சைடில் போயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு ஆனால் ஒரு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்குகளை இப்போ நீங்கள் பை பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு டார்கெட் வந்து என்ன கேட்டால் ஒரு 2 or 3% கிடச்சா கூட போதும். நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் டார்கெட்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1350 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1290 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம்.
எஸ்எல் வந்து இந்த நெக்லைனுக்கு கீழே வச்சுக்கோங்க. எஸ்எலுக்கு அதாவது நெக்லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மேன்கைண்ட் ஃபார்மா. இந்த மேன்கைண்ட் ஃபார்மா ஒரு ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இது ஒரு ரைசிங் வெஜ் சேனல். இந்த சேனலில் ஏற்கனவே 2 தடவை உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது 3rd டைம். ஸோ இந்த டைமும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று மட்டும் ஒரு 4% அப் சைடில் போயிருக்கு. இது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சேனலில் அகைன் மறுபடியும் ஒரு பேரிஷ் கேண்டில் வந்துச்சுனாலும் தாராளமாக மறுபடியும் நீங்கள் இந்த சேனலை விட்டு கீழே இறங்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்ட்ரி. இதோட எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே இந்த 2380 நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சேனலோட எக்ஸ்டென்ஷன், இந்த சேனலோட எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து இந்த டார்கெட் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேனலில் இந்த ஸ்டாக்கை நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இந்த சேனலோட சப்போர்ட்டில் தான் திருநாளாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன இருக்குது, அதாவது நேற்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ ஆனாலும் இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லைனாலும் நம்ம இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்எல்லை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வெளியில் வந்துடலாம். எஸ்எல்லை கொடுக்குறதுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம லாஸை மினிமமாக கொடுத்துட்டு வெளியில் வர முடியுமோ எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இதே ஸ்டாக்லேயும் கிடைக்கலாம், இல்லை நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஸ்டாக்லேயும் நமக்கு நிறையா கிடைக்கும். ஆனால் லாஸை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மணி இருக்காது. ஒன்று, இன்னொன்று உங்களோட கேபிட்டலை நீங்கள் நிறையா இழக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம எப்போ போகலாம்? ஒருவேளை நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுருந்துருக்கலாம். அப்படி வாங்கி வச்சாலும் நம்ம எங்கே அடுத்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் லோ. இந்த ப்ரீவியஸ் லோவில் இந்த ஸ்டாக் வரும்போது நீங்கள் மறுபடியும் நியூ பை கூட ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கலாம். அது ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும். கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாக் இப்போ நம்ம ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, யாராவது பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இருந்து எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதே ஸ்டாக்கில் நமக்கு கிடைக்கும். ஓகே.